அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பக்கமா பார்க்கக்கூடியது ஆனந்த செய்ய ஆசனா. அது பார்க்க போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுல சில வேறுபாடுகள்லாம் இருக்கு. இது ரொம்பவே சுலபமா தான் இருக்கும். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே செய்யலாம். வயதானவங்களுக்கு செய்ய முடிஞ்சா செய்யலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இது முட்டி வலிக்குமே ரொம்பவே நல்லது. அது இல்லாம பார்த்தோம்னா நம்மளோட செய்யும் போது நம்ம பார்த்தால் தெரியும், நம்மளோட இந்த இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா அந்த கொழுப்பு பகுதி எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸை நல்லாவே நமக்கு பர்ன் பண்ணி தரும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு வேரியேஷன்ஸாக பார்த்துட்டே வரலாம். இப்போ இதை பண்ணுறது நம்ம எப்படி பண்ணுவோம்னா, ஆனந்த செய்ய ஆசனால அந்த விஷ்ணு இப்படி படுத்திருப்பாங்க இல்லையா, அந்த கடவுள் அதை மாதிரி நம்ம படுக்க போகிறோம். படுத்துட்டு சைடாக இப்படி படுக்க போகிறோம். இப்போ இந்த இடது கையை தலைக்கிட்ட நம்ம இப்படி வைக்க போகிறோம். வச்சுட்டு படுக்கும் போது பார்த்தோம்னா நம்மள இந்த கை, இந்த மேல் உடம்பு, இந்த கீழ் உடம்பு, கால் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வர மாதிரி இருக்கணும். அதாவது வளைஞ்சு படுக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நேராக இப்படி படுக்க போகிறோம். படுத்துட்டு ஒரு கையை நம்ம கீழே வைக்க போகிறோம். வலது கையை நல்லா கீழே வச்சு அழுத்திக்கணும். இப்போ ஒவ்வொரு காலை இப்போ வலது காலை மட்டும் மேல் நோக்கி தூக்கி நம்ம இறக்க போகிறோம். வலது கையை நல்லா கீழே வச்சுட்டு வலது காலை இப்போ டோ நல்லா பாயிண்ட் பண்ணி வச்சுக்கணும். இது இப்படி வச்சிடணும். இது டோ பாயிண்ட் பண்ணிட்டு நம்ம தூக்கும் போது இந்த முட்டி மடங்காம நம்ம மேல தூக்க போறோம். ஒரு 90 டிகிரிக்கு தூக்குற மாதிரி வச்சுக்கலாம். முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் போற மாதிரி இருந்தாலும் போற மாதிரியும் பார்த்துக்கலாம். அதை நம்ம பண்ண நம்ம ஃபிளெக்சிபிலிட்டி வர நமக்கு நல்லா வந்துடும். 1 2 3 4 5 6 தளர்த்திக்கலாம். இந்த கை எதுக்கு நம்ம வச்சுக்கோனா, நம்ம அப்படியே ஃபுல்லாக திரும்பிட போகிறோங்கிறதுக்காக தான் நான் கையை கீழே வச்சு நம்ம நல்லா அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம திரும்ப மாட்டோம். நம்மளுக்கு இது மிஸ்ஸும் ஆகாது. ஸோ இப்போ அது அடுத்த நம்ம வேறுபாடு பார்க்க போகிறோம். இதுலேயே என்னன்னா, கால் நல்லா நேராக்கி வச்சுட்டு 2 காலுமே சேர்த்து ஒரு 40 டிகிரி அளவுக்கு நம்ம கொஞ்சமாக நம்ம தூக்க போகிறோம். அதாவது இந்த மாதிரி முட்டி மடக்காம கால் நேரம் வச்சு இப்படி தூக்க போகிறோம். இதுலேயே சில வினாடிகள் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இதெல்லாம் இப்போ நம்ம ஒரு சைடு பண்ணியிருக்கோம். இன்னொரு சைடுமே அது கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும். எழுந்து அப்படியே இந்த பக்கம் இந்த படுக்கிற பொசிஷன் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக நேராக வர மாதிரி இருக்கணும். ஒரே நேர்கோட்டில் வைக்கிற மாதிரி இருக்கணும். கை நல்லா கீழே வச்சு அழுத்திட்டு இப்போ இந்த இடது காலை மேல் நோக்கி நம்ம தூக்க போகிறோம். முட்டி மடங்காமல். 1 2 3 4 5 6 தளர்த்திக்கலாம். இப்போ அடுத்த வேறுபாடு பண்ணோம் இல்லையா, 2 காலுமே சேர்த்து ஒரு 40 டிகிரிக்கு தூக்கணும். அந்த மாதிரி தூக்க போகிறோம். இந்த மாதிரி முட்டி மடங்காமல் தூக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இதில் அடுத்த வேரியேஷனும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஆனந்த செய்ய ஆசனம் அப்படின்னு சொல்லலாம். இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது 2 இதுக்கு பண்ணும்போது நம்ம கையை இப்படி கீழே வச்சுருந்தோம். இப்போ இந்த கையை எடுத்துட்டு இந்த காலை தூக்கிட்டு அந்த கால் பெருவிரலில் நம்ம பிடிக்க போகிறோம். ஒன்று இப்படி வச்சுட்டே நம்ம பிடிக்கலாம், இல்லை காலை மேலே வச்சுட்டு போயும் பிடிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். அதே மாதிரி நம்ம வலது பக்கம் செஞ்சிடலாம். முட்டி மடங்காம அப்படியே நம்ம வைக்க போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம்.
இது பண்ணும்போது பார்த்தோம்னா நம்மளுக்கு கைகளுக்கும் சரி, கால்களுக்கு, இந்த இடுப்பு பகுதி, இந்த தொடை பகுதி எல்லாத்துக்குமே வந்து நல்லாவே வந்து தளர்வு அடைஞ்சிரும். அது இல்லாமல் பார்த்தோம்னா அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு பர்ன் பண்ணி தரும். கால்களுக்கு வந்து நல்லாவே வந்து ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக போகும். இந்த ஆசனம் செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கும்.